அனைவருக்கும் வணக்கம். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் பூலோக வைகுண்டம் அப்படின்னு பக்தர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு ஆலயங்க. இங்கு வீற்றிருக்கக்கூடிய மூலவர் வெங்கடேஷ பெருமாள் கலியுக பிரதிக்ஷிக் தெய்வம் என்றும், ஏழுமலை ஏறி வந்து ஏழுமலையான ஒரு முறை தரிசித்தாலுமே வாழ்வில் ஏற்றமான நிலையானது ஏற்படும் அப்படின்னும் பக்தர்கள் நம்புறது உண்டுங்க. பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி அவங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய தெய்வமாக திருப்பதி பெருமாள் விளங்குறதுனால தான் அவரை தேடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமுமே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இப்படி அனைவருக்குமே நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய திருப்பதி ஏழுமலையான ஆலயத்திற்கு 12 ராசிகளில் இந்த 3 ராசிக்காரர்கள் போகவே கூடாது. போனால் அவங்களுக்கு கஷ்டம், கடன், இந்த மாதிரி நிறைய குழப்பங்களானது ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறது உண்டுங்க. அந்த 3 ராசிக்காரங்க யார் யார், அவங்க போனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். அப்படி ஒருவேளை அந்த 3 ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதியினுடைய புவியியல் அமைப்பு மற்றும் ஜோதிடவியல் தத்துவங்களின்படி பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்கள் மட்டும் இந்த திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ராசிகளும் நட்சத்திரங்களும் திருப்பதிக்கு அடிக்கடி போனாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கடனாளி ஆவதோட மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையும் தொடர்ந்து சரிந்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எந்தெந்த ராசிக்காரங்க அப்படி திருப்பதிக்கு போகக்கூடாது, ஏன் அவங்க போகக்கூடாது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். திருமலை திருப்பதி திருத்தலமானது திருமாலினுடைய 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக உள்ளதுங்க. இருந்தாலுமே கூட மற்ற எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத வகையில் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்திருக்கக்கூடிய மலையாக விளங்கக்கூடியது அப்படின்னா அது திருமலை மட்டும்தாங்க. திருமலையும் சரி, திருமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய வெங்கடேஷ பெருமாளும் சரி, மிக மிக அரிதான அபூர்வமான சந்திரகாந்த கல்லால் உருவானதுங்க. அதனால தான் இந்த மலைக்கு செல்வத்தையும் தெய்வீக சக்தியையும் பக்தர்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியிலேயே சந்திரனுடைய ஆற்றல் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இடமாக இருக்குது அப்படின்னா அது திருப்பதி மட்டும்தாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இது சந்திர பரிகார தலமாகவும் விளங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் திருப்பதிக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பதி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. கூடவே பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்துட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பதி சென்று திரும்பி வந்தாலே பண கஷ்டங்கள் உள்ளிட்ட அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். பொதுவாக பண கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க தமிழ் மாதங்களில் முதல் வார திங்கட்கிழமையில திருப்பதிக்கு போயிட்டு ஏழுமலையான தரிசித்து வந்தாங்கன்னா அந்த ஆண்டு நிறைவடைவதற்குள்ள அவங்களுடைய பண கஷ்டங்கள் படிப்படியாக குறைய துவங்கும் அப்படின்றதான் நம்பிக்கை. திருப்பதிக்கு சென்றால் ஒரு நாளாவது திருமலையில் தங்கி தான் சுவாமி தரிசனம் பார்க்கணுங்க. இது மாதிரி தான் சொல்லுவாங்க. பூமியில் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்றது திருப்பதி தான். அதனால தான் மனோகாரகனான சந்திரனுடைய ஆசையை பெறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் திருப்பதி போகிறது உண்டு. சந்திரனுடைய அதிர்வலைகள் பெற வேண்டும் அப்படின்றதுக்காக திருப்பதியில் தங்கணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. திருப்பதிக்கு இவ்வளவு சக்திகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது ஏன் இந்த ராசிக்காரங்க மட்டும் அடிக்கடி அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க? இதை யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த 3 ராசிக்காரங்க யார் யார், ஏன் போகக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஒரு சில ராசிக்காரங்க திருப்பதிக்கு அடிக்கடி போனாங்க அப்படின்னா அவங்க கடனாளி ஆகிடுவாங்க. பொருளாதார நிலை அவங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் திருப்பதி போயிட்டு வரலாம். ஆனால் அடிக்கடி போகக்கூடாது. அதுவே அவங்க தொடர்ந்து போகும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் சரிவு நிலையானது ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது உண்டுங்க. அதனால் அவங்க திருப்பதிக்கு செல்றதை நிச்சயம் தவிர்க்கணும். இது சாஸ்திரங்களின்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயந்தான். அந்த 3 ராசிகளில் ஒன்றாவதாக இருக்கக்கூடியது யாருன்னா சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்க சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். அதனால் அவங்க சந்திரனுடைய திருத்தலத்துக்கு அடிக்கடி போகக்கூடாது. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களும் கும்பராசிக்காரர்களும் இந்த 3 ராசிக்காரர்களும் தான் திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்க. இப்படி சிம்மம், தனுசு, கும்ப ராசிக்காரங்க மட்டும் கிடையாதுங்க. இந்த லக்கணக்காரர்களும் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர பூரம் நட்சத்திரம், துலாம் லக்கணம் இவற்றில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் திருப்பதிக்கு கண்டிப்பாக போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த 3 ராசிக்காரர்களும் பொதுவாக சந்திரனால் பாதிக்கப்படுவதாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. ஸோ ஜோதிடத்தில் சூரியனுடைய தந்தையாகவும் சந்திரன் பெண் கிரகமாகவும் கருதப்படுறதுனால கடகராசிக்காரர்கள் சந்திரனுடைய அதிபதி. அதனால் ரோகிணி, அஸ்தம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களும் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்கள் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்து கவனமாக தான் இருக்கணும்.
ஏன் வந்து திருப்பதிக்கு இவங்கள போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க? ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் மட்டும்தாங்க அவங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். அதே ஜாதகத்தினுடைய லக்கண வீட்லேயும் சந்திரன் இருக்கணும். அப்படி ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர் பார்க்கறதுக்கு அழகாகவும் வசீகரமாகவும் கற்பனை திறன் மிக்கவராகவும் உணர்திறன் உடையவராகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க கலைத்துறையில் வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே சமயம் ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலை பலவீனமாக இருக்குது அப்படின்னா அந்த நபருடைய மனநிலையும் ரொம்ப பலவீனமாக இருக்கும். மறதி ஏற்படும், பிரச்சனைகளால் நிறைய நெருக்கடிகளானது ஏற்படும், தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்வாங்க, கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அவங்களால தன்னுடைய எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அதுவும் இல்லாமல் சந்திரன் பலவீனமாக இருந்தாங்க அப்படின்னா விபத்து கூட ஏற்படுங்க, இல்லைன்னா கடுமையான நோய் கூட அவங்களுக்கு ஏற்படலாம். சிம்மம், தனுசு, கும்பம் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே சந்திரனுடைய பலம் அதிகமாக இருக்குங்க. ஸோ சந்திரன் பலம் நிறைந்த ராசிக்காரங்க அப்படின்றதுனால இவங்க திருப்பதிக்கு போனாங்க அப்படின்னா சந்திரனுடைய நிலை வந்து பாதிக்கப்படும். அதனால தான் இந்த ராசிக்காரங்க திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதையே மீறி இவங்க அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது தேவையில்லாத பணவிரயம், நிதி நெருக்கடி, மன உளைச்சல் இது எல்லாமே அவங்க சந்தித்திருப்பாங்க. இது வந்து நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம்தாங்க. ஸோ திருப்பதி சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இடமாக இருக்கிறதுனால யாரெல்லாம் போகக்கூடாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் அங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை போகலாம், எந்த தவறும் கிடையாது. இந்த ராசிக்காரங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் போகிறது மட்டும்தாங்க இதுக்காக எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் நிகழாமல் இருக்கிறதுக்கு ஓம் நமோ நாராயணா அப்படின்ற இந்த மந்திரத்தையும் நீங்கள் தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் பலவும் பார்த்திங்கன்னா சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிட ரீதியான கணிப்புகள் மட்டும்தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. பல பக்தர்கள் பார்த்திங்கன்னா எந்த ராசியையும் எந்த நட்சத்திரத்தையும் எந்த ராசி விதிகளையும் பின்பற்றாமல் திருப்பதிக்கு வந்து போயிட்டு வரதெல்லாம் உண்டு. ஸோ அப்படி போயிட்டு வரும்பொழுதும் அவங்க எந்த விதமான கஷ்டங்களையும் பார்க்காம நிறைய நல்ல பலன்களையும் பார்க்கறது உண்டு. ஆனால் ஒரு சில ராசிக்காரங்க அவங்க போயிட்டு வரும்பொழுதே அவங்களுக்கு அந்த நிலையில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகிறத வந்து தவிர்த்துக்கோங்க. நிறைய பக்தர்களுடைய கூட்டம் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல, அதாவது திருப்பதிக்கு சென்றாலே திருப்பம் ஏற்படும் அப்படின்ற இந்த வாசகத்தை நம்மளால் என்றைக்குமே மறக்கவே முடியாதுங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர். அதாவது வேண்டன உடனே கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வமாக தான் காட்சி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவரை நீங்கள் நேரில் போய் தரிசனம் செய்திருக்கீங்களா? உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கா? அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருப்பதி மட்டும் எப்போதுமே வந்து செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் இதன் மூலமாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியிலும் ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக ரீதியான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.